ஸோ இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கன்னா நம்ம டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோனோட கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா Tsumbay, மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா TSBH17 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோனை சார்ஜ் பண்ண ஒரு USB கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3.5mm மேல் டு மேல் கேபிள் கொடுத்துருக்காங்க. கூடவே நமக்கு ஒரு யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் இருக்குது. ஸோ இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக நம்ம எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட்ஃபோனோட டாப் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோனை நம்ம ரொம்ப நேரம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட்ஃபோனோட லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன பட்டன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பட்டன் வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணவும், நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங் ப்ளே பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இருக்க பட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம சாங்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்கப்ப சாங்கில் இருக்கும் பேஸை மட்டும் பூஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மூணாவது இருக்க பட்டன் பவர் ஆன் ஆஃப்க்கும் சாங்ஸ் ப்ளே பண்ணவும் பாஸ் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா LED இண்டிகேட்டர், கூடவே 3.5mm ஆடியோ பின் கனெக்ட் பண்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோனை சார்ஜ் பண்ற USB போர்ட். ஃபைனலா பார்த்தீங்கன்னா நம்ம கால் பேசுறதுக்காக மைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஹெட்ஃபோனை நம்ம மொபைலில் பேர் பண்றது ரொம்பவே ஈஸி. இதில் இருக்கும் பவர் பட்டனை அழுத்தி பிடிச்சிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா LED ரெட் அண்ட் ப்ளூல மாற்றி மாற்றி இண்டிகேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணோம் அப்படின்னா இதோட மாடல் நம்பர் காட்டும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக மொபைலில் ஏதோ ஒரு சாங் ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இதில் பேஸ் பூஸ்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. சாங்ஸ் ப்ளே ஆகிட்டு இருக்கப்ப இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாங்ஸில் இருக்கும் பேஸை மட்டும் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மொபைலுக்கு வரும் காலை இந்த ஹெட்ஃபோன் மூலியமாகவே பேச முடியும். இதில் இருக்கும் கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதோட ப்ளூடூத் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25 அடி வரைக்கும் ஒயர்லெஸ்ஸாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 18லேருந்து 20 அடி வரைக்கும் ஒயர்லெஸ்ஸாக கனெக்ஷன் பிரேக் ஆகாமல் ஒர்க் ஆகுது. ஸோ உங்கள்கிட்ட இருக்கும் எந்த மொபைல் சார்ஜர் மூலியமாகவும் இவங்க கொடுத்த USB கேபிள் மூலிமா இந்த ஹெட்ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெட்ஃபோன் 0லேருந்து 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்த 3.5mm மேல் டு மேல் கேபிள் யூஸ் பண்ணி ப்ளூடூத் இல்லாத டிவைஸில் கூட இந்த ஹெட்ஃபோனை பயன்படுத்திக்கலாம். எக்ஸாம்பிள் நீங்கள் PC யூஸ் பண்ணீங்கன்னா அதில் ப்ளூடூத் இருக்காது. அந்த மாதிரி டிவைசஸில் கூட இந்த பின்னை யூஸ் பண்ணி நீங்கள் ஹெட்ஃபோனை கண்டினியூஸாக பயன்படுத்த முடியும். இந்த ஹெட்ஃபோனை நான் 3 நாளாக டெஸ்ட் பண்ணேன். இந்த ஹெட்ஃபோனில் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோனை நம்ம 100% சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 9 மணி நேரத்துக்கு மேலே கண்டினியூஸாக சாங்ஸ், வீடியோஸ், மியூசிக் எல்லாமே கேட்க முடியும். ஸோ அதுதான் இந்த ஹெட்ஃபோனோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபைனலாக இந்த ஹெட்ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $28. நம்ம இந்திய மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய் கிட்ட வருது. ஸோ இருந்தாலும் இதில் இருக்கும் பேஸ் பூஸ்டர், கால் குவாலிட்டி, முக்கியமாக இதோட பேட்டரி லைஃப் 9 மணி நேரத்துக்கு மேலே நிற்கிது. ஸோ இதுக்காகவே இந்த ப்ராடக்ட் இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தபிள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ரொம்பவே குவாலிட்டியான ஒரு ஹெட்செட். இதோட யூசர் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம சேனலில் அன்பாக்சிங் சீரிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.